சரிம்மா. இந்திய அரசமைப்புடைய பாதுகாவலன் யாருன்னா உச்ச நீதிமன்றம். நாட்டின் முதன்மை நீதிமன்றமாக சுதந்திரமான ஒருங்கிணைத்த நீதி அமைப்பு உச்ச நீதிமன்றம். நமது அரசியலமைப்பு நல்ல முறையில் செயல்படுவதற்கு உச்ச நீதிமன்றம் செயல்படுது. இந்த உச்ச நீதிமன்றம் அமைந்த இடங்க அப்படின்னா டெல்லின்னு சொல்லலாம். இது எப்போ அப்படின்னா 1950 அமைக்கப்பட்டது. இது எப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1935 அரசியலமைப்பு சட்டத்திட்டத்தின்படி என்ன செய்யுது இந்த நீதிமன்றம் அமைக்கப்பட்டது அப்படின்னா. நீதிமன்றத்தின் அமைப்பு அதான் சொல்லி பார்த்தா 1950 அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு அமைக்கும் போது இதில் என்ன செய்ய 8 நீதிபதிகளை உச்ச நீதிமன்றம் கொண்டிருந்தது. ஆனால் தற்சமயம் இப்போ என்ன இருக்காங்க அப்படின்னா 28 நீதிபதிகள் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. நீதிபதியின் நியமனம் அப்படின்னு சொன்னால் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். அந்த நீதிபதியின் தகுதிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்திய குடிமகன், அதே மாதிரி 5 ஆண்டுகள் இவர் உயர் நீதிமன்றத்தில் பணிபுரிந்திருக்கணும், அல்லது 10 ஆண்டுகள் உயர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருந்திருக்கலாம். அதேமாதிரி குடியரசுத் தலைவர் அப்படின்னு சொன்னால் பார்வையில் சிறப்பாக பணியாற்றிய சட்ட வல்லுநராக இருந்தாலும் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்ற நீதிபதியாக குடியரசுத் தலைவர் நியமிப்பார். இவங்களுடைய தகுதி அந்த பதவி காலங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 65 வயது வரை இவங்க என்ன செய்யலாம் பதவி வகிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி இவங்களுடைய தலைமை இது இந்திய குடியரசுல இசைவு இது எப்போவுமே அதனுடைய ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னா டெல்லியில். குடியரசுத் தலைவரின் இசைவு பெற்று அமர்வு நீதிமன்றம்னு சொல்லி என்ன செய்யலாம் வேறு இடத்துல வைக்கிறதுக்கு அந்த குடியரசுல பெர்மிஷன் கிடைச்சா வேறு இடத்துல நீதிமன்றத்தை வைக்கலாம். இந்த உச்ச நீதிமன்ற அதிகாரங்கள் பணிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன். உச்ச நீதிமன்றம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன். தனக்கே உரிய நீதி வரையறை. தனக்கே உரிய வரையறை அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்திய அரசிற்கு ஒரு மாநிலம் அதற்கு மேற்பட்ட மாநிலத்திற்கு இடையான மாநிலங்களுக்கு இடையே ஏற்பட்ட சிக்கலை தீர்ப்பதில் உச்ச நீதிமன்றம் தான் செயல்படும். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கே சிக்கல், ஒரு மாநிலத்துக்கு 2 மாநிலத்துக்கு எல்கை மாநிலங்களுக்கு இடையே மேக்சிமம் என்ன பிரச்சனை வரும்னா எல்கை பிரச்சனை தான் வரும். சரியாமா? அதில் பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகளை நடைமுறைப்படுத்துவது தொடர்பான எழும் சிக்கலை ஆகிய உச்ச நீதிமன்றம் தனக்குரிய நீதி வரையறை. அந்த அடிப்படை உரிமைகளை செயல்படுத்தல என்னெல்லாம் உண்டு அப்படின்னு சொல்லி ஆட்கொணர் நீதி பேரணை, கீழ்மன்றத்திற்கு விடும் கட்டளை நீதி பேரணை, வழக்கு விசாரணை தடை நீதி பேரணை, அதே மாதிரி தடை மாற்று நீதி பேரணை, உரிமை வினா நீதி பேரணை.